ஹலோ கைஸ், ஆம் ரோஹித். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காலை கடன் பற்றி பார்க்க போகிறோம். காலை கடன் சொன்னாலே மலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மலம் கழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னோர்கள் பல வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பின்பற்றாமல் விட்டதுனால தான் பல நோய்கள் உருவாகிட்டு இருக்கு. ஒரு காரணத்துக்கும் அடிப்படையாக ஒரு விஷயத்துக்கும் அடிப்படையில் காரணங்கள் பல இருக்கு. அது நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுறோம். அந்த மூட நம்பிக்கையில சில உண்மைகள் இருக்கு. அந்த உண்மைகளை வச்சு திணிச்சு தான் மூட நம்பிக்கைலாம் மாற்றிருக்காங்க. அதனால அதுக்கு தேவையான விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு தேவையற்ற விஷயத்த தூக்கி போட்டுட்டு நம்ம போறதா நல்லது. அதனால சில விஷயங்களை நம்ம மறந்துட்டோம். அந்த விஷயத்தினால நம்ம உடலுக்கு பல நோய் நிலைகள் உருவாக்குது. அந்த நோய் நிலையில தடுக்கிறதுக்கு பல வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்ற வேண்டும். பின்பற்றும் போதுதான் நம்ம உடல்ல நோய் நிலைகள் அணுகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் எடுக்கிறது. உலகத்துல உள்ள பலருக்கும் இருக்கிறது மலச்சிக்கல், மலை கட்டுப்பாடு, என்னன்னா மழை வெளிப்படவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பல நோய்கள் ஏற்படுது. இந்த நோயிலேருந்து பாதுகாக்க நம்ம முன்னோர்கள் பல எளிய முறைகளை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணாம விட்டதான் நம்மளுக்கு அடிப்படையா பிரச்சனையா போச்சு. இந்த வழிமுறைகளை எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, காலை கடன் சொல்றது காலை எழுந்தவுடன் செய்ய வேண்டிய வேலைகள் தான் காலை கடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காலையில நித்திரையை முடிச்சதுக்கு அப்புறமே என்ன பண்ணணும், கொஞ்ச நாளை அமைதியா இருக்கணும், இல்லைன்னா கடவுளை சிந்திக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் விஷயத்த பண்ணதுக்கு அப்புறம் முன்னாடி சாப்பிட்ட உணவு செரிக்குதோ செஞ்சோ அப்படி நம்ம உடம்பு வயிற்றுல இருக்கும். அதை நம்ம வெளியேற்றுறது மலம் கழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதே மாதிரி சிறுநீர் கழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த விஷயத்த நம்ம அன்றாட வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல நம்ம இது பண்ணி ஆகணும். இது நம்மளுக்கு உடலுக்கு தேவையற்றது. இந்த இதை சேகரிக்கும் போது நம்ம உடல்ல நோய் நிலையை உருவாக்குது. அதனால டெய்லிக்குமே அதை ரிமூவ் பண்றது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. தேவையற்ற ஒரு பொருளை நம்ம உடம்புல வச்சுட்டு இருந்தா அது நோய் நிலையை தான் உருவாக்கும். அதனால அதே போல வாழ்க்கையிலையும் அது பொருந்தும். தேவை இருக்கிறத மட்டும் நம்ம வாழ்க்கையில வச்சுக்கிட்டு தேவையில்லாத தூக்கி போட்டுடலாம். ஓகேவா? இப்ப அப்படி இருக்கா, அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிலருக்கு மலம் சிக்கப்பட்டு வரவே வராது மலம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, காலைல எழுந்த உடனே தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறோம்னா அது ஏன்னா நம்ம உடம்பு அப்ப சூடு அதிகமா இருக்கும். அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்காக தண்ணி குடிக்கிறோம். அந்த தண்ணி குடிக்கிறனால அந்த பித்தம் சாந்தமாயிடுது. அதே போல குற்றம் சமநிலையில இருக்கும் போது எந்த ஒரு நோயும் அணுகாது. அதே போல வாரம் பித்த கபம் இந்த நிலையை எல்லாமே சமநிலையில இருக்கும். அதே போல இந்த தண்ணி குடிக்கிறனால என்ன நடக்குது அப்படின்னா, மலம் அந்த சிக்கு புக்கு அதாவது கெட்டியா இருக்கிறது கொஞ்சம் தண்ணி விட்டா கொஞ்சம் நல்லா இலக்கி வரும். ஈஸியா வெளியே வரத்துக்கு கொஞ்சம் உதவும். அதனால தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால தண்ணி குடிக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி பல எளிய முறைகளை சொல்லியிருக்காங்க. அதே போல நம்ம மலத்தை ஒரு நாளைக்கு 2 வாட்டி தான் கழிக்கணும். சிறுநீரை ஒரு நாளைக்கு 4 வாட்டி கழிக்கணும். இது முன்னோர்களோட வாக்கு. இதுக்கு மேல அதிகமாக கழிச்சோம் அப்படின்னா நோய் நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நாள் 2 நாள் அப்படி இல்லை, அன்றாட வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல நம்ம லைஃப்ல சேஞ்ச் ஆகும் போது இந்த ஒரு நோய் நிலை உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே போல நம்ம இதுக்குன்னு தனியா எளிய முறைகள் இருக்கு. அதாவது நம்ம சிறுநீர் கழிக்கும் போது இப்ப இடது கை இருக்குல்ல, அதை வலது பக்கம் இடுப்புல கையை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிறுநீர் கழிக்கும் போது இப்படி வச்சு கழிக்கும் போது சிறுநீர் நல்லா கழியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. அதே போல வலது கையை எடுத்து இடது பக்கம் இடுப்புல கையை வச்சு அந்த பிரஸ் பண்ணோம்னா மலம் நல்லா கழியறதுக்கு இருக்கு. இப்ப சிறுநீர் மலம் கழிக்கும் போது வேற எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது. அந்த ஒரு ஃபோக்கஸ் மட்டும் தான் பண்ணணும். இப்ப நிறைய பேர் பாத்ரூம்க்கு ஃபோன் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. ஒரு கான்சென்ட்ரேஷன் நம்ம எதுல செலுத்துறோமோ அந்த விஷயம் நிவர்த்தியும் நல்லா நடக்கும். அப்படி கான்சென்ட்ரேஷன் பண்ணாம நம்ம விட்டுட்டோம்னா நம்ம உடம்புக்கு அது நோய் நிலையா மாறிடும். அது ஒரு சென்ஸ் இல்லாம ஒரு விஷயமா மாறிடுது. ஓகேவா? அதை தவிர்க்கிறதுக்கு பாருங்க. அதே போல நம்ம மலத்தை கழிக்கணும். குக்குடாசனம், அதாவது நம்ம இந்தியர்கள் எந்த முறையில உட்கார்ந்து மலம் கழிப்பாங்களோ அந்த முறை தான் மலம் கழிக்கிறதுக்கு நல்ல முறை. இப்ப வெஸ்டர்ன் டாய்லெட்னு சொல்றது அதே ஒரு நோய் நிலையை உருவாக்குற தன்மையே விட்டது. அதனால நம்ம இந்தியன் முறையில கழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே போல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படி மலம் வரல, சிறுநீர் வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சிறுநீர் வரலன்னா வலது பக்கம் கொஞ்சம் படுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சிறுநீரை கழிக்கும் போது சிறுநீர் கழி. அடுத்தது மலம் கழிக்கல அப்படின்னா இடது பக்கம் படுத்துட்டு அப்புறம் வலது நாசி இருக்குல்ல, வலது நாசி ரைட் நோஸ் வழியால மூக்கு வழியால மூச்சு விடுற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மலம் கழிச்சிச்சுன்னா நல்ல மலம் கழியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதே போல மலம் சிக்கல் பட்டிருக்கு, மலம் வரமாட்டேங்குது அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் பல வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. தாம்பூலம் அப்படின்னா வெற்றிலை பார்க்க போறது. இந்த வெற்றிலை பார்க்க போறது அவ்வளவு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு
நிறைய பேச்சு அடிபட்டு கான்ட்ரவர்சியா ஓடிட்டு இருக்கு. ஆனா அது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு காரணத்துக்கு தான் அடிப்படை வச்சிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதாவது வெற்றிலை பாக்கு, சுண்ணாம்பு, இதனோட மகிமையை பத்தி போட்டிருப்போம். அது பார்க்கலைன்னா மேல போய் ஐ பட்டன்ஸ்ல இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. அதே போல நம்ம இந்த மலம் கழிக்கிறதுல பாக்கு அதிகமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா காலை நேரத்துல பாக்கு அதிகமா எடுத்துக்கிறது, வெற்றிலை பாக்குல பாக்கு அதிகமா எடுத்துக்கிட்டா அது தூர்ப்பு சுவை மலம் வந்து நல்லா வெளியாகிறதுக்கு நம்மள ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து அதுல ஒரு ரகசியத்தை வச்சிருக்காங்க. பாக்கு வச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெற்றிலை பாக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, எந்த நேரத்துல அதிகமா போடுறோமோ அதை பொறுத்துதான் இருக்கு. அதே போல நம்ம முன்னோர்கள் வந்து யோகா, உடற்பயிற்சி, இந்த மாதிரி முத்திரைகள் மூலமாகவும் வந்து நம்ம மலம் கழிக்கிறதுக்கு இருக்கு. ஒரு விஷயத்துலயும் ஒரு குறியீடுகள்ல வந்து மறைஞ்சிருக்கு. மலாசனம், யோகால பொறுத்த வரைக்கும் மலாசனம் அந்த மாதிரி இருக்கு. முத்திரைகள்ல பல முத்திரைகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க தனித்தனி வீடியோல பார்க்கலாம். இப்ப இது மாதிரி பார்த்துட்டோம். அடுத்தது நைட்டு தூங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட்டு தூங்கும் போது சூடான பால் இல்லைன்னா தண்ணீரை குடிச்சிட்டு தூங்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பேன், வாழைப்பழம், திராட்சை இது மாதிரி மலம் விலக்கி மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். அதே போல நம்ம உணவுல வந்து கீரை, எண்ணெய், நெய் போன்ற பதார்த்தங்களை எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி உணவெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம மலம் வந்து நல்லா நிவர்த்தியாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்களோட வாக்கு. அதனால நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? முன்னோர்கள் வந்து பல வழிகள் சொல்லியிருக்காங்க, நான் அதுல சில வழிகள் சொல்லியிருக்கேன். அப்படியும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது அந்த மருத்துவரை போய் அணுகுங்க. நம்ம முன்னோர்கள் வந்து 14 வேகத்துல வாதம் அப்படின்னு சொல்லிட்டு அபான வாயு, கீழ் நோக்கு கால் வாயு பொறுத்த வரைக்கும் 10 வாயு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு வாயுக்கும் ஒரு வேலை இருக்கு. அதே போல அபான வாயுனா கீழ் நோக்கு கால், கீழே அதாவது மலத்தை, சிறுநீரை, அப்புறம் இதெல்லாம் வந்து கீழே தள்ளி விடுறது, ஓகேவா? அப்படின்னா வெளியேற்றுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதை வந்து பாதிக்கிறனால நம்ம உடல்ல வந்து நோய் நிலை ஏற்படுது. அதனால தலைவலி, தலைபாரம், அப்புறம் மனம் அமைதியின்மை, மலம் சம்பந்தமான பிரச்சனைகளை உருவாக்குது. அது மலம் வந்து சிக்கப்பட்டுச்சு அப்படின்னா பல நோய்களை வந்து உருவாக்கி நம்மளுக்கு பல துன்பங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. அதனால இதெல்லாம் பண்ணாம மலத்தை அடக்காம வெளியேற்றுறது ரொம்ப நல்லது. இது நம்ம முன்னோர்கள் சொன்னது, அதனால நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் நான் இந்த வீடியோல சொல்றேன். இது மாதிரி நிறைய விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இன்னொரு வீடியோல சந்திப்போம்.